கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தின் போது காரில் வந்த நபர்களிடம் 4 கத்திகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லெசி ராஜா வழங்க கேட்கலாம். லெசி ராஜா, வணக்கம். விவரங்கள். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு திங்களன்றும் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் குறைகேட்பு கூட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஆதங்கத்தில் பெட்ரோல், மண்ணெண்ணெய் போன்ற தீப்பற்றிக்கூடிய பொருட்களை கொண்டு தற்கொலை முயற்சி மேற்கொள்வதை தடுக்க அலுவலக நுழைவாயில் முன்பு காவல்துறையினர் மூலம் கடும் பரிசோதனை பின்னரே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுமதித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு காவல்துறையினர் தீவிர பரிசோதனை மேற்கொண்டனர். அப்போது அலுவலகத்தில் வந்த வாகன சோதனை செய்ததில் 4 கத்திகள் இருந்தது. இதனை அடுத்து கத்தியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் கடலூர் அடுத்து சங்கலிகுப்பம் பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் விவசாய நிலத்தில் வாழை வெட்டு பணி முடித்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு அளிக்க வந்தார். விவசாய பணிக்கு பயன்படுத்தும் கத்திகளை காரில் வைத்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காரில் கொண்டு வரப்பட்ட கத்தியை பறிமுதல் செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெசி ராஜா.